இனிய மதிய வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு 2K லவ் ஸ்டோரி லாஸ்டா நம்ம வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஆடியோ லான்ச், அடுத்தது படம் முன்னாடி வந்துடும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பரபரப்பு எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சொன்னாங்கல்ல 6 மாசத்துக்குள்ள இந்த படத்தை வந்து இமான் சார் 6 மாசத்துக்குள்ள சுசி சார் வந்துட்டாரு சார். இன்னைக்கு ஆடியோல இந்த ஃபங்க்ஷன் அப்போ 1:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு. நான் வந்து இந்த ஈவென்ட் டீம்ஸ் எல்லாம் சொல்லி எங்க டீம்ஸ் சொன்னேன், கரெக்டா 1:30 மணிக்கு ஸ்டேஜ் இதெல்லாம் ரெடியா இருக்கணும்னா 12:45 கால் பண்ணுவார் சார், 1 மணிக்கெல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க. நான் வந்து என்னடா இது எங்க ரெடி பண்றது, அங்கிருந்து கால் பண்ணிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க, ரிலீஸ் பாக்ஸ் கொண்டு வாங்க, இந்த போடியம் பேனரை கொண்டு வாங்க அப்படின்னு எல்லாரும் பதட்டமா சொல்றேன். ஏன்னா ஓடி வந்துட்டாங்க எல்லாரும். கரெக்டா 1:50 இருக்கு சார், பேனர் வரல சார், பேக்ட்ராப் வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். நீங்க மேனில அது போயிட்டே இருக்கும்போது ஸ்கிரீன் போகும்போது நீங்க ஸ்டேஜ்ல ஒட்டுங்க, அங்க வந்து ஆடியோல இது சிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னு. இதுதான் சுசிகாரனுடைய பேரல் ஒர்க்கிங். அதாவது இன்னைக்கு ஒரு சினிமா எடுக்கிறத ஒரு ராக்கெட் சயின்ஸா எடுத்துக்கிட்டு 3 வருஷம் 4 வருஷம் எடுத்தெடுத்து ப்ரொடியூசர்ஸை ரொம்ப கஷ்டப்படுத்தி பட்ஜெட்டை கூட்டிட்டு கடைசியில படமா வரும்போது பல பேர் கமெண்ட் பண்ற மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அவர் என்ன கதை எடுக்கணும்னு நினைச்சாரோ அதை அழகா குவாலிட்டியா எடுத்து பேரலா பல விஷயங்கள் பண்ணி, விக்னேஷ் நேரம் தெரிஞ்சுட்டு இருக்கீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுன்னு, ஆண்டனி பாக்யராஜ் சொன்ன மாதிரி எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கும்னு, எப்படி நடக்கும்னு சொல்லிடுற. சில இயக்குநர்கள் என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணுவாங்க. ஃபுல்லா எடிட் பண்ண பிறகுதான் உட்காந்துட்டு அதுல என்ன அடுத்த கட்டம் சார் வந்து எடிட் போயிட்டே இருக்கும். ஒரு ரீல் டப் போயிட்டே இருக்கும். ஒரு ரீல வந்து டிஐ கொடுத்துட்டு ஒரு ரீல பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துட்டு படத்தை வந்து உடனே ஒரே மாசத்துல கூட கொண்டு வர முடியும். ஏன்னா அகத்தியம் சார் என்கிட்ட ஒரு சொன்னார், அவருடைய படம் எல்லோரும் பாராட்டப்பட்ட கூகுள் இது படம் வந்து ஷூட்டிங் ஆரம்பிச்ச 72வது நாள் ரிலீஸ் பண்ணார். எல்லாமே பார்த்தது 72வது நாள் தேருங்க படம் வந்ததான். ஸோ சுசி சார் அந்த மாதிரி பண்ண முடியும். அவருக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடியூசர். கம்ப்ளீட் டீம் தான் 72 நாள்ல 65 நாள்ல படத்தை கொண்டு வந்து ரிலீஸே பண்ணிடுவாரு. அந்த அளவு பிரமாதமா இந்த படத்துக்கான ஒரு டெடிக்கேட்டடான உழைப்பு, அந்த பரபரப்பு இருக்குல்ல, அதை பார்த்து நானே அப்படியே பயந்துட்டேன். ஐயோ அப்பா இவ்வளவு பரபரப்பு 2 நாள் மேனேஜ் பண்ண முடியுமா தெரியல அப்படின்னு. ஆனா இந்த ப்ரொமோஷன்ஸ்ல 2 நாளா வந்து அவர் எல்லா இன்டர்வியூல உட்கார்ந்து படத்தை பற்றி பேசி அதுக்கான படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணமோ, எவ்வளவு பெரிய பெரிய ஹிட் படம் எல்லாம் கொடுத்திருக்காரு, பெரிய நடிகர்கள் எல்லாம் படம் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு புதுமுகங்களை வச்சு அந்த படத்துக்கு இவ்வளவு டெடிக்கேட்டடா உட்கார்ந்து ப்ரொமோட் பண்ணிருக்காரு. 2 நாளா எல்லா இன்டர்வியூ கொடுத்து